கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே உங்கள் எல்லாரையும் உங்கள் வீடுகளிலே நேரடியாய் சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, எங்களுடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ் பண்டிகை நைட்டு ஒரு வேளை நிறைய பேர் சர்வீஸ் போயிட்டு வந்திருப்பீங்க. சிலர் இல்லை, இப்போ தான் இந்த மங்கள வார்த்தை கேட்டுட்டு தான் நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன், வழிபாட்டிலே தொழுகையிலே கலந்து கொள்ளப் போகிறேன் என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. புத்தாடைகளை அணிந்து நல்ல பட்டாசெல்லாம் வெடித்து வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி குடிலெல்லாம் வச்சு ஸ்டார் கட்டி லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரமாக இருக்கிற இந்த நாளிலே, இந்த உலக அலங்காரங்களுக்கு மத்தியிலே அலங்கரிக்கப்பட்ட உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வீடு அலங்கரிக்கப்பட்டிருக்கு, குடில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, வியாபார ஸ்தலங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பது தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றாலே நமக்குள் பிறந்த இயேசுவை அநேகருக்கு கொடுப்பது தான் கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி காலையிலேயே நமக்காக இந்த பூமியிலே பிறந்த இயேசுவை உங்கள் இருதயத்திலே சுமக்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? 2000 வருஷங்களுக்கு முன்பாக தாவீதின் ஊரிலே பிறந்த என் இயேசு இன்றைக்கு உங்கள் ஊரில், உங்கள் வீட்டில், உங்கள் இருதயத்தில் பிறக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக அவரை உங்கள் இதயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். அவர் பரிசுத்தமே உருவான தேவன். இந்த மாசுபடிந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே, அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக இந்த பூமியில் வந்த ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயமாகிய சிங்காசனத்தை நீங்கள் அலங்காரம் பண்ணி கொடுங்கள். அதில் நிரந்தரமாக என் ஆண்டவர் தங்கியிருந்து உங்களோடு வாழ்வாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார்? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்காக இந்த பூமியிலே பாலகனாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவதரித்தார். எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் மனுகுலத்தை நேசித்தபடியினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறது தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே கொடுத்து இவ்வளவாய் இந்த உலகத்தையும் நம்மையும் நேசித்தார். அப்போ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக இந்த இயேசுவை அநேகருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த இயேசுவை எப்படியெல்லாம் அநேகருக்கு கொடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதில் முந்திக் கொள்கிறது என்னென்னா, உங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை. இயேசுவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உங்களை பார்த்து என்னுடைய கிரியைகள் நல்லா இருக்குது, என்னுடைய சாட்சி நல்லா இருக்குது அப்படின்னா இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தான் என்று சொல்லி உன்னுடைய சாட்சியை பார்த்து போதனையின்றி அநேகர் ஆதாயப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த பண்டிகை நாளிலே உன்னுடைய சாட்சிக்காக நான் பிரயாசப்பட்டு பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மன மாற்றங்கள் இந்த பண்டிகை நாட்களிலே உங்களுக்கு உண்டாகட்டும். பண்டிகை நாட்களில் மட்டுமல்ல, இனி தொடர்ந்து வரப்போகிற காலங்கள், அதுவும் பிறக்க போகிற புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களோட இருக்கணும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு என்ற அர்த்தம். நமக்காக பிறந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறது, வாழ்கிறது, நடமாடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். அவர் நம்ம கூட இருந்தால் நம்முடைய பிரச்சனை நேரத்தில் அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவார். இல்லைன்னா அதை தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து தப்பிச்சுட்டு வரக்கூடிய வழியையும் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அந்த இயேசு உனக்குள்ளே பிறந்துட்டார்னா நீ போகிற இன்டர்வியூவில் கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆக முடியும். அந்த இயேசு உனக்குள்ளே அமர்ந்துட்டார்னா நீ ஞானமாய் காரியங்களை செயல்படுத்த முடியும். இந்த இயேசு உனக்குள்ளே பிறந்துட்டாருன்னா அவர் நல்ல ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அவருக்கு ஆலோசனை கர்த்தர் என்று ஒரு பெயர் கொடுக்கிறார்.
நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள், விழுந்து போகிறார்கள். தேவ ஆலோசனை ரொம்ப முக்கியம். நீ கடனில் விழுந்தது, பாவத்தில் விழுந்தது எல்லாமே தேவ ஆலோசனை இல்லாமல் நீ எடுத்த முடிவுகள். நீ உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிறது, விழுந்து கிடக்கிறது, தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்து, திருமணத்தை செய்து கொண்டு நீ விரும்புகிறபடி ஏதோ ஒரு மனுஷியை கொண்டு வந்து, ஒரு மனுஷனை கொண்டு வந்து, அதன் நிமித்தம் உன்னுடைய குடும்ப வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அழகாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படிக்கு நல்ல குடும்பத்தில் பிறந்த இயேசு உன்னுடைய நல்ல இருதயத்தில் வருவதற்கு ஆசைப்படுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் பிறக்கும்படிக்கு உங்கள் இருதயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை உங்களுடைய இருதயம் திருக்கும் கேடும் நிறைந்ததா இருக்கிறதா? இந்த பண்டிகை நாளில் அந்த திருக்கும் கேடும் நிறைந்த இருதயத்தை எடுத்து போட்டு நவமான புதிய இருதயத்தை பொருத்தி அந்த நல்ல இயேசுவை நீங்கள் இருதயத்தில் சுமந்து இயேசுவை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது உடைய சாட்சியுள்ள நடக்கைகளினால் அநேகர் ஆதாயப்படுத்தப்படுவார்கள், அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அது மட்டும் இல்லை, இந்த பண்டிகை காலங்களிலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவை நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்தது போல நாம் அநேகருக்கு இந்த நாட்களிலே நலத்திட்ட பணிகள் மூலமாக, முதலாவது சாட்சிகள் மூலமாக இயேசுவை கொடுக்கலாம். ரெண்டாவது நலத்திட்ட பணிகள், நிறைய நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு செய்கிறது நிமித்தம் இயேசுவை அவர்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள், உதவிகள், அந்த இயேசுவை அவர்களுக்கு பிரதிபலிக்கும், கண்டிப்பாக பிரதிபலிக்கும். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசுடைய பணியை இயேசு பிறந்த நாட்களிலே நாம் செய்வோம். இந்த ஏழை எளியவரில் யாருக்கு எதை செய்தாலும் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஏழைகளுக்கு நல்லா செய்யுங்க, கொடுங்க, அள்ளி கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய புண்ணியமாக அமையும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆதரவில்லாதவர்கள், அக்கம் பக்கத்தில் யார் யார் இருக்கிறாங்க, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை இந்த நாட்களில் நீங்கள் விசாரியுங்கள். அவர்களுக்கு விருந்து கொடுங்க, அவர்களுக்கு நல்ல ஆடைகளை கொடுங்க, அவர்களுக்கு நல்ல உதவிக்கரத்தை நீட்டுங்க. இதன் நிமித்தம் இயேசுவை அநேகருக்கு நீங்கள் கொடுக்க முடியும். ஆண்டவரை குறித்து அறியாத மற்ற மார்க்கத்தில் இருக்கிற அநேக ஏழைகளை இந்த நாட்களிலே நினைத்து பார்த்து, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை கண்டிப்பாக திருப்பி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பண்டிகை காலங்களில் 4 நல்ல காரியங்களை செய்யுங்க, புண்ணியங்களை தேடுங்க, 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, 4 பேருக்கு உதவியாக இருங்க, 4 பேருக்கு இயேசுவை கொடுங்க. உங்களுடைய சாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் பிறந்த இயேசு லைஃப் ஃபுல்லாக உங்கள் இருதயத்தில் வாழும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குறிப்பாக இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளிலே உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் பரிசாக நல்ல கற்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல சுப காரியங்கள் இல்லை, நடக்கலை, திருமணம் நடக்கலை. அவர்களுக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் பண்டிகையின் அடையாளமாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். சிலருக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக ஆண்டவர் சொந்த வீட்டை கொடுக்க போகிறார். சிலருக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமான வல்லமையின் வரங்களை கொடுக்க போகிறார். சிலருக்கு நல்ல புதிய புதிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு கிஃப்ட் இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவையே கிஃப்டாக கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கிஃப்டாக கொடுத்து இந்த பூமியிலே உங்களை நிறைவாக சந்தோஷமாக நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே என் பிள்ளைகள் காலையிலேயே மங்கள வார்த்தைக்காக ஏங்கி நிற்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரனை நாங்கள் எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் இருதயங்களை எல்லாம் சுத்தம் பண்ணும். எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இதைவிட எங்களுடைய வாழ்க்கையில் வேதனைக்குரிய காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இயேசுவை நாங்கள் எங்கள் இருதயத்திலே எங்களுடைய வாழ்வின் நாயகனாக ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தை நீர் பண்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், அலங்கரிப்பீராக. அலங்கரித்து அந்த சிங்காசனத்தில் என் ஆண்டவர் எழுந்தருளி இருந்து இனி எங்களை ஆண்டவரே அரசாளுவாராக. ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுவாராக. இனி வாழ்கிறது நாங்கள் அல்ல,
கிறிஸ்துவே எங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறபடியினாலே கிறிஸ்துவே எங்களுக்குள்ளால வாழும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஆலோசனை கர்த்தராய் இருந்து நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு காத்து கொள்ளும். நல்ல அதிசயமானவராய் இருந்து என் பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா அதிசயங்களையும் இவர்களுக்கு செய்வீராக. நித்திய பிதாவாக இருந்து இவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். இவர்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நீர் தாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்னென்ன அவசியம் என்று உமக்கு தெரியும். எல்லாவற்றையும் கொடுத்தவர்களை கனம் பண்ணும். குறிப்பாக செய்தியிலே நீர் சொன்னது போல கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களிலே என் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணுவீராக. நிறைய நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.